ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 22ஆம் நாள் ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை, சதுர்த்தசி திதி. இன்னைக்கு பகல் 2 மணி வரைக்கும் பூராட நட்சத்திரங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. சித்தயோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரமா தைலத்தை கோவிலுக்கு கொடுத்துட்டு போயிடுங்க. மேசராசிக்காரர்களுக்கு நீங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வாகனங்கள் வாங்கிக்கிற தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுடைய சிறப்பான முயற்சிகளின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, சில உயர் பதவிகளுக்காக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாள். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், தொழிலில் நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், உங்களுடைய புகழ் உயரும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் எல்லாமே நடைபெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாளுங்க. ஓகேங்களா? பேச்சின் மூலமாக லாபம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, இல்லை அப்படின்னா தொழில் அதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப சிறப்பா பேசுவீங்க, ரொம்ப நுணுக்கமா பேசுவீங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம், நம்ம கிட்ட நீங்க பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பேசுவீங்க. இதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா எல்லாத்தையும் பாருங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே தொழிலில் வியாபாரத்தில் வெற்றிகள் லாபங்கள் எல்லாமே தேடி வரும். வேலைகளில் சுறுசுறுப்பு. நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலைகளில் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க. நீங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறீங்கன்னா கூட உங்களுடைய வேலைகளில் அவ்வளவு தெளிவும் சுறுசுறுப்பும் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, என்ன இவ்வளவு தெளிவா இவ்வளவு அழகா வேலை பார்க்குறாங்களே அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், செலவுகள் செய்வதில் ஆர்வம், ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. இன்னைக்கு எல்லா செலவுகள் பண்றதுல எல்லாத்துலயுமே ஓகேங்களா. வீண் விரயங்கள் இருக்கின்றது, சரிங்களா. தேவையில்லாத வீண் விரயம் இருக்கு, பயணங்கள் இருக்கு, அலைச்சல்கள் இருக்குங்க இன்னைக்கு. அப்போ உணவு விஷயத்திலிருந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. தூக்கம் குறைவு. இன்னைக்கு ஏதாவது ஒரு அலைச்சல்கள் வேலைன்ட்டு அப்படியே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் கரெக்டா முடிஞ்சுதான்னு பார்த்தா அதுலதான் பாத்தீங்கன்னா மன திருப்தி இன்னைக்கு இருக்காது. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் லாபத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அந்த லாபத்தில் சிறு விரயம் ஏற்படுவதற்கான சூழல்கள் இன்று அமையும், சரிங்களா. ஆனால் பதவி உயர்வு இருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு இருக்கு. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒரு இடமாற்றம் இருக்கின்றது, சரிங்களா. ரொம்ப நாளா டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருந்தோம், அந்த டிரான்ஸ்ஃபர் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கன்னி, தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடும். மூத்த சகோதரர் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை விட வயதில் மூத்தவர்கள் யாரார் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. அவங்க மூலமாவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அதனால எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு தனவரவு இன்று உங்களுக்கு இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், வியாபாரத்தில் தொழிலில் முன்னேற்றம் பெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இந்த வியாபாரம் அப்படியே டல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சோம் இல்லையா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தில் வெற்றிகள் தேடி வரும். நீங்க நினைத்த மாதிரியே வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். சுபகாரியம் சார்ந்த ஒரு நிகழ்வுகள், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பார்க்க வர்றது, இல்லை பிறந்த மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கு வர்றது, நீங்கள் பெண் பார்க்க போகிறது, ஒரு வீடு புக் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது, ஒரு பைக்கோ காரோ வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்குறது, இப்படி சுபகாரியங்கள் சார்ந்த ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், சுபகாரியம் சார்ந்த சிறு சிறு தடைகள் இருக்குங்க, சரிங்களா. இன்னைக்கு ஒரு பைக் வாங்குறதுக்கு இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இல்லை பிறகு ஒரு வீடு நம்ம ஒரு ஃபிளாட் அது அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக எல்லா விஷயம் சொல்லியிருப்பாங்க, எல்லா ஏற்பாடோட ரெடியா இருப்போம். திடீர்னு அவர் சொல்லுவாரு, இல்லை சார் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரே நாளில் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுல பாத்தீங்கன்னா 4 பேர் வரல சார், அதனால இன்னொரு நாள் நம்ம வச்சுக்கலாம். இப்படி சுபகாரியங்களில் சிறு சிறு தடைகள் இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய தந்தையுடன் விவாதங்களை தவிர்த்து விடுங்க, சரிங்களா. அப்பா ஏதாவது சொன்னார்னா அது மாதிரியே பண்ணிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்னும் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, நண்பர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே அமையும். அது பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு
நண்பர்கள் மூலமாகவே சிறு சிக்கல்கள் இருக்குங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இன்னைக்கு இருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாகவே இன்னைக்கு நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவர்கிட்டயோ வந்து இன்று விவாதங்கள் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். வாராகி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், நண்பர்களுக்காக வேலைகள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? நண்பர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்காக உங்களுடைய வேலையை விட்டு நண்பர்களுக்காக உதவியில் செய்யறதுக்கு இன்னைக்கு முழு மூச்சா இறங்கி எல்லாம் பண்ணுவீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவருக்காக நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. அவர்களுடைய மனம் மகிழக்கூடியபடி இன்னைக்கு நடந்துக்குவீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்கு, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஏதாவது ஒரு தொல்லைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், ஒண்ணுக்கு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இன்று தொழிலில் வெற்றிகள், பூர்வீகம் சார்ந்த ஒரு நன்மைகள், பூர்வீகம் சார்ந்த ஒரு கடனும் வந்து இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? நமக்கான ஒரு பூர்வீக சொத்து இருக்கு, அதை வந்து அதை கரெக்டாக இன்னைக்கு வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு எதிரிகள் மூலமாக சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப கவனமாக எல்லாம் பார்த்துக்கோங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு இன்று காரியங்களில் வெற்றிகள். உங்களுடைய தாயின் மீது அதீத பாசமும் அன்பும் வந்து இன்று உங்களிடமிருந்து வெளிப்படும். நீங்க ரொம்ப லாங்க வந்து ஒரு வேலை பார்த்துருந்தாலும் சரிதாங்க, அம்மா கிட்ட வந்து பேசி போன்ல பேசுவீங்க. பேசி சாப்பிட்டீங்களா, உடம்பு எப்படி இருக்கு என்னன்ட்டு ரொம்ப கரிசனமா எல்லாம் கேட்பீங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேட்டுட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எல்லாமே வந்து வாங்கி கொடுப்பீங்க. அம்மாவுடைய மனசை திருப்தி படுற மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.